வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Pasha, Manik Pasha. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st. எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எனக்குன்னு ஒருத்தங்க என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஐ நீட் டு டூ ஹர் சம்திங், ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. பொண்ணு அம்மாவுக்கு தாலின்றது எனக்கு அது அவங்க போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. எனக்கு இப்போவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அவரோட ஃபேஸ், அவர் எப்படி இருப்பார், எதுவுமே ஞாபகம் இல்லை. நம்ம பொண்ணு நமக்கு இவ்வளோ மனசில், அதாவது எனக்கு அதை தாண்டி இவ மனசு எவ்வளோ ஒரு லெட்டர் ஒன்று அப்பாவுக்கு எழுதணும் அப்படின்னா என்ன எழுதுவீங்க அப்படின்றத லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பொக்கிஷம் கிடைச்சா அதை நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் அந்த பொக்கிஷத்தை தொலைச்சிட்டீங்க. உங்ககிட்ட இருந்ததை விட இந்த பொக்கிஷம் என் கூட இருக்க அப்போதான் அந்த பொக்கிஷமே சந்தோஷமாக மன நிறைவோடு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஷீஸ் அ கிஃப்ட் அண்ட் அவர் அதை மிஸ் பண்ணிட்டாரு. ஜோடியில் சொன்னீங்க இந்த மாதிரி எங்க அம்மா நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல, சொன்னால எங்க அம்மா திருமங்கலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அப்படி அது எப்போல இருந்து யோசிச்ச ஒரு விஷயம்? அதுக்கு பின்னாடி இருந்த அந்த ப்ராசஸ் ரொம்ப வருஷமாவே எனக்கு யோசிச்ச ஒரு விஷயம். எனக்கு நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே எனக்கு தோணிட்டே இருக்கும் அம்மாவுக்கு அதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு நார்மல் ஒரு விமனுக்கு இருக்கிற எல்லா ஆசையுமே இருக்கும் அவங்களுக்கு, ஓகேவா? பட் அவங்க எல்லாத்தையுமே எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு என் கூட உட்காந்துருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா வெளியில் போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்குமே எல்லாமே இருக்கும் இல்லையா? ஆஸ் எ விமனாக எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எனக்குன்னு ஒருத்தங்க என் பக்கத்தில் உட்காந்து இருக்கும்போது ஐ நீட் டு டூ ஹர் சம்திங், ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அது அவங்களுக்கு லைஃப் லாங் அது மறக்கக்கூடாதுன்றது. இப்போ சின்ன சின்ன நான் வளையல் வாங்கி கொடுக்கலாம், கம்மல் வாங்கி கொடுக்கலாம், அது எல்லாருமே எல்லா அம்மாவுக்கும் பண்ணுறது. ஆனால் எந்த பொண்ணு அம்மாவுக்கு தாலின்றது எந்த பசங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு அது அவங்க போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அது ஒரு ஜோடி மாதிரி ஒரு பெரிய ஒரு எல்லார் முன்னாடியும் ஒரு பிளாட்ஃபார்மில் நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அது நடக்குமானே எனக்கு தெரியல. பட் நான் ஃபினாலே வரைக்கும் போய் அந்த இடத்துல அவங்கள நிற்க வச்சு அதை கொடுத்து கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இன்க்ளூடிங் எங்கள் அப்பா கூட பார்த்துருக்கலாம் அதை. ஸோ பெருமைப்படணும், இப்படி ரெண்டு பேரையும் விட்டுட்டு போனதுக்கு அவர் ஃபீல் பண்ணணும். அண்ட் அவங்க ஒரு ஜெம், அவங்கள மாதிரி கிடைக்கிறதுக்கு நிஜமாவே ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. எங்கள் அம்மா தலந்தை பூவோட அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும், தாலி வாங்கி கொடுத்துட்டீங்க. இப்போ எங்கள் சைடில் நாங்கள் சில விஷயங்கள் வச்சுருக்கோம். ஸோ அது நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ யுவர் பர்மிஷன் ப்ளீஸ் அது கொடுங்க. தேங்க்யூ. சரிட்டா? எஸ். பியூட்டிஃபுல். அம்மா எப்படி இப்போ ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தோணுது உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க தர்ஷிகா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க அம்மா எங்கேயாவது ரெடியானா கூட நான் சொல்லுவேன், நீ தலையிலலாம் குங்குமம்லாம் வைமா, அதெல்லாம் ஒரு மாதிரி அழகுமா, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் ஒரு ஒரு ஃபீமேலாக அதெல்லாம் யாராவது வச்சு பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா? ஒரு தமிழ் ஒரு சவுத் இண்டியனாக நம்ம அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ஸோ ஐ அட்மயர் தட். அதனால என் அம்மா அப்படி இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட என்ன பதில் சொல்லுவாங்க? வச்சுப்பாங்களா? வச்சுப்பாங்க, நான் கேட்டால் வச்சுப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க அவங்க. சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கே வந்தாலும், அந்த தலைமையில் அந்த குங்குமம் வைமா, ஏம்மா அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அவங்களுக்கும் அது பிடிக்கும். சம்டைம்ஸ் அவங்க மறந்துடுவாங்க. ஸோ அப்போ நான் சொல்லுவேன், வச்சுக்கோமா அது உனக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எப்பயுமே அழகாக தான் இருக்கீங்க, இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் அழகாக இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். தேங்க்யூ. ஸோ இது ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் கிராட்டா டீமுக்கு. திஸ் இஸ் வெரி நைஸ். ரொம்ப அங்கே ஒரு சர்ப்ரைஸ்னா இங்கே ஒரு சர்ப்ரைஸ் நைஸ். நீங்கள் சொன்னீங்க உங்கள் அப்பா கூட பார்த்துருப்பாரு அப்படின்னு.
உங்க அப்பா கடைசியா நீங்க பார்த்த ஞாபகம் அப்படின்னா எப்போ இருந்தது? இல்லை, எனக்கு ஆக்சுவலி ஒரு ஃபேஸே ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரு வாட்டி ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட ஒரு ஃபங்க்ஷனோட சிடி வந்தது. அப்போ நாங்கள் வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் சிடியை பார்த்துட்ருக்கோம். அவங்க எங்களால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, என்னாலேயும் அம்மாவாலேயும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களோட இமேஜை அந்த பொண்ணோட அட்டாச் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. பெரியம்மா எங்கள் பெரியம்மாவோட பொண்ணோட ஃபங்க்ஷன். அப்போது அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நான் இருக்கேன், எங்கள் அம்மா இருக்காங்க, பக்கத்தில் ஒரு கேரக்டர் இருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன். அது என் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ. நான் என்னோட பர்த்டே ஒரு 2nd or 3rd பர்த்டே அப்போது எடுத்த ஃபோட்டோவில் இருந்த ஒரு இது. அப்போ அப்பா இருந்திருக்காரு அதில். ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு, மா யாருமா இவர்? பிகாஸ் எனக்கு மறந்துருச்சு. ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா கூடயே இருந்தது. அந்த இமேஜே எங்கள் வீட்லேயே எங்கேயுமே இருக்காது. எனக்கு இப்போவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அவரோட ஃபேஸ், அவர் எப்படி இருப்பார், எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போது ஓரளவு தெரியும், பட் ஆனால் டக்குன்னு பார்த்தாலும் ரெகக்னைஸ் பண்ண முடியாதுங்க என்னால். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே இல்லை அவரை நாங்கள். ஸோ எனக்கு ரெகக்னைஸ் பண்ணவே தெரியாது. அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா தெரிஞ்சுது, பட் நான் எப்படி கேட்டேன்னா, அம்மா அப்பாவா அப்படின்னு. ஆமாம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தாலி உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா? எனக்கு தெரியவே தெரியாது, எதிர்பார்க்கவே இல்லை. தெரியவே இப்ப என்ன உணர்ந்தீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க அந்த ஒரு மூமெண்ட்ல? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம பொண்ணு நமக்கு இவ்வளோ மனசில், அதாவது எனக்கு அதை தாண்டி இவ மனசு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா அப்படின்றது மாதிரி ரொம்ப அதை நினச்சி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது ஆனா அவங்க அதை அழகா ஒரு பாசிட்டிவா தானே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு மெமரியா ஒரு இதுவா கொடுத்தாங்க. ஆமா ஆமா, போட்டிருக்கீங்களா நீங்க? போட்டிருக்கேன். அது கிஃப்ட் அப்படியே தானே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. சூப்பர். உங்களை சுத்தி இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதாவது நீ நீ இவ்வளோ தூரம் அவளை கொண்டு வந்ததுக்கு அவள் கரெக்டான ஒரு விஷயத்த உனக்கு பண்ணியிருக்கா. ரொம்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கால் பண்ணி, நிறைய தெரிஞ்சவங்க, அவங்க அதாவது நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டில் எல்லாருமே கால் பண்ணி என்னை இது பண்ணாங்க. இப்போவும் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் பார்த்துட்டு கால் பண்ணி பேசுவாங்க. பொண்ணை நினச்சி நீங்கள் கர்வமா ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட், அதை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருப்பீங்க இல்லையா, இந்த இடத்துல நான் உன்னை நினச்சி பெருமைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட்? ஆமாம், கண்டிப்பாக. அந்த விஜய் அவார்டு வாங்கும்போது அந்த தருணம் என்றைக்குமே மறக்க முடியாதது ஒன்று தான். விஜய் அவார்டு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நான் ஒரு டெத்துக்கு போயிட்டேன். இவ கிளம்பி போயிட்டா. இவருக்கே தெரியாது அவார்டு கிடைக்க போகுதுன்ட்டு. அங்கேருந்து கிடைச்ச உடனே எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லும்போது அப்பா இருந்த சந்தோஷம். ஏன்னா அவள் அது ரொம்ப எதிர்பார்த்தது ஒன்று. அது அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. ரொம்ப கரெக்டு. ஏன்னா விஜய் அவார்ட்லாம் ரொம்ப பெரிய, அதெல்லாம் நான் கனவு. ஒவ்வொரு வாட்டி விஜய் டெலிவிஷன் அவார்ட் போகும்போதுமே நான் பார்த்துட்டே இருப்பேன், வீட்டில் உட்காந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் விஜய் டெலிவிஷனுக்குள்ளே போனதுக்கப்புறமே நான் என்னைக்காவது ஒரு நாள் இதை வாங்கிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ எனக்கு சொல்லவும் இல்லை, எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். நான் ஃபஸ்ட் அவார்டே எந்த தான் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி அவார்ட் ஃபங்க்ஷன் போகும்போது நான் உட்காந்து நம்ம என்ன பேசுவாங்க அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ப்ரிப்பேர் பண்ணாத பேசிட்டீங்களா? நான் அன்னைக்குன்னு பார்த்து நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு கிடைக்க போதுன்னே தெரியல. நான் போய் இருந்து எனக்கு கொடுத்தோன்னே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் விவரிக்கவே முடியாது அந்த சந்தோஷத்தை என்னால். ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயம் எனக்கு அங்கே நடந்திருக்கு அப்படின்ற போது ஒரே வருத்தம் அம்மா அந்த இடத்துல இல்லை. நான் அதனாலதான் எனக்கு ரொம்ப இதா இருந்தது. நீங்க அட்லீஸ்ட் நாமினின்னு சொல்லியிருந்தா கூட எங்க அம்மா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருப்பேன் அப்படின்ட்டு. பட் அது எல்லாத்தையுமே ஜோடி ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா இன்னும் அடுத்தடுத்து அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல கண்டிப்பா அம்மாவோட தான் நம்ம ஸ்டேஜ் ஏறோம். ஆமா, கண்டிப்பா. சூப்பர். ஓகே, நீங்க இந்த தாலி வாங்கிட்டு அது அம்மா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்க இதை பார்க்கும்போது கண்டிப்பா எங்க அப்பா வருத்தப்படுவார் இவங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லெட்டர் ஒண்ணு அப்பாக்கு எழுதணும் அப்படின்னா என்ன எழுதுவீங்க அப்படின்றத ஒரு லெட்டரா எழுதுறீங்களா? எழுதணுமா? எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அப்போ ஐ ரைட் a lot, பட் ஆனா எங்க அப்பாக்கு நான் எழுதுனது கிடையாது இது வரைக்கும். என்ன தோணுதோ எழுதுங்க ப்ளீஸ்.
எழுதியாச்சா? எழுதியாச்சு. படிச்சிருங்களா? லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பொக்கிஷம் கிடைச்சா அதை நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் அந்த பொக்கிஷத்தை தொலைச்சிட்டீங்க. நீங்கள் தொலைச்சதுனால தான் இப்படி ஒரு பொக்கிஷத்தை என்னால் என் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் பத்திரப்படுத்தி நல்லா பார்த்துக்க முடியுது. உங்ககிட்ட இருந்ததை விட இந்த பொக்கிஷம் என் கூட இருக்க அப்போ தான் அந்த பொக்கிஷமே சந்தோஷமாக மன நிறைவோடு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதான் அப்பாக்கு மெசேஜா? யா, பிகாஸ் ஷீஸ் அ கிஃப்ட் அண்ட் அவர் அதை மிஸ் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு அம்மாவுமே ஒவ்வொரு பசங்களுக்குமே ஒரு பொக்கிஷன் தான். ஸோ எந்த கோவமும் இல்லையா பாப்பா மேலே? கோவப்பட்டு என்ன பண்ண போகிறேன்? அந்த ஒரு அவ்வளோ இயர்ஸை ஹி கான் கிவ் இட் பேக் இல்லையா நான் கோவப்பட்டு. ஸோ கோவம் கிடையாது, சத்தியமாக கோவம் கிடையாது. ஓகே, நீங்கள் தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அவருக்கு? ஏன் கேட்குறேன்னா, என்ன ஆகும்னு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லா விதமான பெருமையாகவும் வந்து தர்ஷிகா வந்து உட்காந்துருக்காங்க உங்கள் பக்கத்தில். கண்டிப்பா நீங்கள் வளர்த்த தர்ஷிகா, உங்கள் தர்ஷிகா கண்டிப்பா கண்டிப்பா இல்லையா? ஆமா. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் வைராகியத்தை விட்டு கொடுக்காம இருந்ததுக்கு? ஆமா. நான் அவர் இருந்தா கூட நாங்க இந்த இவ்வளோ தூரம் வந்திருப்போமான்னு எனக்கு தெரியல. வந்திருக்க மாட்டோம், அது கன்ஃபார்மா எனக்கு தெரியும். வந்திருக்க மாட்டோம். இல்லைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணது கிடையாது இது வரைக்கும். ஓகே, அவருக்கு ஒரு லைஃப் தேவைப்பட்டது, போயிட்டாரு, அவ்வளோதான். அதனால கோபம் இப்போ வரைக்கும் நான் அவரை திட்டினது கிடையாது, எதுவுமே சொன்னது கிடையாது. யாருக்கிட்டேயும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இப்படி எங்கள் அம்மா கிட்ட கூட எதுவுமே சொன்னது கிடையாது, கோவப்பட்டது கிடையாது. அவங்க ரிலேட்டிவ்கிட்ட கூட ஃபோன் பண்ணி எதுவும் எதுவுமே கிடையாது. அவருக்கு இந்த லைஃப் ஓகேன்னு இல்லை, வேற ஒரு லைஃப் தேடிட்டாரு. ஓகே, சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும், அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அம்மா இப்போ ஜென்ரலாக ஒரு ஏஜ்க்கு அப்புறமா நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் 2வது கல்யாணம் எதுவும் நீங்கள் பண்ணிக்கலையா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிக்கலையான்னு கேட்கல, பண்ணிக்கோமான்ற. அப்படியா? பண்ணிக்கோமா, இதில் என்னமா தப்பு இருக்கு அப்படின்ற. நம்ம இப்போ இருக்க இதுக்கு இதெல்லாம் தப்பே கிடையாதுங்க. நிஜமா இன்னைக்குமே தப்பு இல்லை, அட்லீஸ்ட் இன்னைக்கே இப்போ அந்த ஒரு புரிதல் இருக்கு. எக்ஸாக்ட்லி, அப்போ பண்ணியிருந்தா அது ஒரு தப்பு, புரியுது இல்லையா? அப்போ அவ்வளோ பேசியிருப்பாங்க. இப்போ இருக்க இதுக்கு வந்து அம்மா நீ பண்ணியிருக்கலாம்மா, ஏம்மா நீ பண்ணலை? எனக்கு அப்படிதான் இப்போ தோணுது. ஏன்னா நீ பண்ணியிருந்தீங்கன்னா உனக்குன்னு ஒரு லைஃப் இருந்திருக்கும். இப்போ எனக்காக வாழ்ற, எனக்கு உன்னை பார்க்கும்போது நீ எப்போ உனக்காக வாழுவ அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்போ உங்களுக்காக வாழ போறீங்க சொல்லுங்க. எனக்கு என் பொண்ணே போதும், அதை விட லைஃப் வேற வேணுமா? இனி அவ கல்யாணம் பண்ணி அவ குழந்தைகளை பார்த்து அந்த சந்தோஷம் தான் எனக்கு. உங்க மருமகனுக்கு எந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும், இது இருந்ததுன்னா ஓகே என் மருமகனா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னா என்ன சொல்வீங்க? பொறுமை இருக்கணும், என்ன ஹேண்டில் பண்ற அளவுக்கு. கண்டிப்பா பொறுமை இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா டக்குன்னு கோவம் வரும். அது வந்து சரி, லவ் மேரேஜ் எல்லாம் ஓகேவா? அதெல்லாம் நான் எந்த இதுக்கும் இது பண்ண மாட்டேன். சொல்றேன், ஏன்னா எங்க அம்மா அவளுக்கு பிடிச்ச எதுக்குமே லைஃப் சொல்ல வந்து மாட்டாங்க. அவளுக்கு பிடிச்சதா அவ பண்றா. எல்லா வேலை விஷயத்துலயும் தப்பா சரி. போயிடாதோன்ற பயம் எல்லாம் இல்ல அவ கரெக்டா இது பண்ணிக்குவா. அந்த விஷயத்துல எல்லாம் அவ கரெக்டா இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா இப்ப எவ்வளோ இதெல்லாம் மாறி நான் எங்க காலம் மாதிரி அம்மா வாழ்க்கையை பாக்குறல்ல, அப்ப அதனால அது கரெக்டா வந்துருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Pasha, Manik Pasha. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st.